Hebron Ministries. இப்போ எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீங்கன்னு அர்த்தம். வேர்க்கடலை சாப்பிட்டு உட்காந்துருப்பீங்கன்னு அர்த்தமா? சும்மா இருப்பீங்கன்னு அர்த்தம். ப்ரேயர் பண்ணல, உங்க அமைதியாக இருப்பீர்கள். பீஸ், ஹோல்ட் யுவர் பீஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சமாதானத்தோடு இருப்பீர்கள். நம்ம மனம் உடைஞ்சி இருக்கும் பொழுது, நம்மளால எந்த காரியத்தையும் செய்யாம திகைத்து இருக்கும் பொழுது, கடவுள் என்ன பண்றாரு? தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கின்றார். ரட்சிப்புன்னா நமக்கு தெரியும், பாதுகாப்பு. ரெண்டாவது காரியம், அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷன் எப்படி தாண்டி மேலே வர்றது. மூணாவது என்ன பண்றாரு? அந்த தீர்மானத்தின் மத்தியிலே அவனை ஊக்குவிக்கிறார். கீழ்ப்படுகிற ஆட்களை தேவன் நிச்சயமாக ஊக்குவிப்பார். அவர்கள் பயத்தோடு பார்த்த தேசத்தை கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் கரங்களிலே கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. அதுபோல இந்த அருமையான செய்தியினுடைய தலைப்பு என்ன என்றால், credibility as a leader. நம்பிக்கையுள்ள தலைவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அது இல்லைன்னா ஒழுங்காக இருப்பேன். அதனால தான் இல்லாமல் வச்சுருக்கோம். கொஞ்ச நேரம் கஷ்டப்படுன்னு வச்சுருக்காரு பொழுது ஆண்டவர். ஆமாம், இருந்தால் எதையாவது ஒருத்தர் தூக்கி கொடுத்துருவேன், ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்துருவேன். சரி, நமக்கு சும்மா இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இங்கே வசனம் பார்த்து, நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். பாஸ்ட் வரல அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் மாற்றி என் பேரில் எழுதிக்கலாம், இப்படி செஞ்சலாம் அப்படி செஞ்சலான்னு நீ நினைக்க கூடாது. எதற்காக இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அதற்கு நீ அந்த ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரே ஆவியில உறுதியாய் நின்று, அல்லேலூயா. அந்த பாஸ்டர்ஸ் இந்த 13 பாஸ்டர்ஸ் எப்படி தெரியுமா செஞ்சான்? இதான் பாருங்க, பயங்கரமான காரம். அந்த மைக்கில் இப்படி கரங்களை உயர்த்தி, நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனால் நாங்கள் உயிரோடு இருக்கும் எப்ரோனிலே ஊழியக்காரலாக இருக்கோம் என்று சத்தியம் பண்ணுகிறோம் அப்படி சொன்னவங்க. சத்தியம் சக்கர பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. ஒரே ஆத்மாக்களை சுவிசேஷன் விசுவாசத்துக்காக. அப்போ பிசாசு என்ன பண்ற? சில சமயத்தில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க பார்ப்பான். நீ நிற்கிறியா இல்லையா என்ப சில சமயத்தில் சோதிக்கப்பா. விசுவாசிகளுக்கு சில சமயத்தில் குடும்ப பிரச்சனைகள் வரும். அப்போ குடும்ப பிரச்சனை வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, பணப்பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு கொடுத்த விசுவாச போராட்டம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவோட விசுவாசமாக இருக்கணும்னா இல்லையா என்பதை தேவன் சோதிப்பதற்காக இந்த பிரச்சனையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கட்டாயமாக கர்த்தர் எனக்கு ஜெயிக்க இரக்கம் பாராட்டுவார். யோபு 60லேருந்து 70 வருஷம் அந்த விசுவாச போராட்டத்தில் நிற்கிறான். பார்த்தீங்களா? விசுவாச போராட்டத்தில் 70. நோவா 120 வருஷம் காத்து இருக்கின்றான். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் 100 வயசு குழந்தை இல்லை, ஆண்டவர் காத்து இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் சில சமயத்தில் விசுவாச போராட்டத்தில் என்ன பண்ண வேண்டும்? நாம் காத்து இருக்க வேண்டும். பி பேஷன் சொல்லாமல் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என்னை அழைத்தவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்போது என்னென்ன அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒரே ஆவியிலே உறுதியாய் நிற்க வேண்டும், விசுவாசத்திற்காக போராட வேண்டும், எதிர்க்கிறவர்களால் நாம் மருளாது இருக்க வேண்டும். எப்படி மருளாது இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த படிக்கும்பொழுது கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே டக்குன்னு கண்ணு முன்னெல்லாம் போயிடும் பாருங்க, ஒரு மாதிரி பயந்து போய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. அப்படி அது போல் சில சமயத்தில் எக்ஸாம் எழுதும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் தேவன் நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது எப்படி சமாளிக்கிறது ஒரே குழப்பம் இருக்கும் பாரு. அந்த சமயத்தில் தெளிவான முடிவை எடுக்கணும். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் மாற்றுவீர். ஆண்டவரே இந்த இன்சிடெண்ட்டை நினச்சிக்கணும். இந்த அருமையான செங்கடல் இன்சிடெண்ட்டை, பார்வன் இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு, ஆண்டவரே அன்னைக்கு அற்புதம் செஞ்சீங்களே, ரட்சிப்பை பார் என்று சொன்னீர், அங்கே ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைச்சிது. அதே போல் என்னுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை உண்டு பண்ணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், ஆண்டு எவ்விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக பாத்திரமாக
நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதங்களிலும் நம்ம கனமுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறார். மண்ணும் கல்லுமான பாத்திரம் இல்லை, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ புடமிடப்பட்டாலும் அது என்ன பண்ணுறது? மறுபடியும் எத்தனை முறை பொண்ணை தூக்கி கொண்டு போயிட்டு நெருப்பில் போட்டாலும் அது மிகுந்த ஒளி வீசுவது போல கர்த்தரை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை ஒளி வீசும்படியாக கர்த்தரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய தயவுகளும் கர்த்தர் நம்ம வச்சுக்கிறார். சரி, ரெண்டாவது காரியத்துக்கு போவோம். ரெண்டாவது காரியம் ரெசல்யூஷன், தீர்மானம் எடுத்தல். அப்போ ஆண்டவர் இவனோடு கூட சொல்கிறார் பாருங்க, 16ஆம் வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. அன்னைக்கு ரட்சி ஆண்டவர் அழைத்த போது, அவனு அழைப்புக்கு கூட்டும்பொழுது உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்குறாரு. என் கோல் இருக்குது கையில்ன்றான். அது தரையிலே போடுன்றார். ஒரு நிமிஷத்தில் அந்த கோல் என்ன பண்ணுது? அது பாம்பாக மாறுது. மறுபடியும் எடுன்றாரு, எடுக்கிறாரு. மறுபடியும் அது என்ன கோலாக மாறுது. அப்போ அவன்கிட்ட புரியுது, அந்த கோலை கொண்டு தான் 10 வாதைகளை அவன் நடப்பிக்கின்றான் எகிப்து தேசத்தில். அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது, விசுவாசம் வந்துருச்சோ, ஆண்டவர் மறுபடியுமாக இந்த கோலை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பழைய அற்புதத்தை நம்ம நினச்சி புதுசாக என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், நிச்சயமாக நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், வெட்கமடைய மாட்டேன். கர்த்தர் என்னை கைவிடாமல் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திற்கு மேல் நீட்டி சமுத்திரத்தை திறந்து விடு. அற்புதத்தை எல்லாம் கர்த்தர் அவர் செய்கிறாரு, ஆனால் மோசையை கொண்டு செய்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதனுடைய ரகசியம் புரியுதா? உன் குடும்பத்தில் நீ ஜெபிக்கிறவனாக இருந்தால், இயேசுவோடு கூட காத்திருக்கவனாக இருந்தால், ஆண்ட என்ன செய்வார்? எல்லா அற்புதத்தையும் உனக்கு செய்வார். யார் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்காங்களோ அவங்க மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. யார் சபைக்கு உண்மையாக இருக்கீங்களோ, யார் ஜெபிக்கிறீங்களோ, யார் ஜெபத்தில் இருக்கீங்களோ, உங்கள் மூலியமாக கர்த்தர் தேவன் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புது சமுத்திர நடுவா வெட்டாந்தரையிலே நடந்து போய். இதான் ரெசல்யூஷன், இதான் தீர்மானம். நான் உனக்கு கொடுக்குற தீர்மானம். தீர்மானத்தை நீ செயல்படுத்துன்னு சொல்றாரு. வாசிங்க அப்படியே. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரன் முதலாகி அவனுடைய எல்லா ராணுவ வந்தாலும் மகிமைப்பட்டு. இப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இஸ்ரவேல் புத்தர் இத்தனை நாள் கொடுமைப்படுத்தின இஸ்ரவேல் கொடுமைப்படுத்தின எகிப்தியரை கர்த்தர் சமாதி பண்ண போகிறார். ஹல்லேலூயா. பின்லேடனை கொண்டு போய் கடலில் போச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதன் போல் ஆண்டவர் எல்லாரையும் சமாதி பண்ண போகிறார். வாசிங்க. இப்படி பார்வோனாலும் அவனுடைய எதெல்லாம் அவன் பெருமையாக நினச்சான். எதை பெருமையாக நினச்சான் பார்வோன்? அவனுடைய ரதங்கள், அவனுடைய குதிரைகள். ஹல்லேலூயா. அதை பெருமையாக நினச்சான். அவற்றை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த காரியத்தில் அவன் பெருமை பாராட்டுறானோ, ஹல்லேலூயா, பத்தியா நான் ஒரு பெரிய கார் வாங்கியிருக்க வச்சுருக்கேன், பத்தியா ஒன்றுமே இல்லை, பத்தியா ஏசுன்னு ஓடனிய, பைபிள்னு தூக்கின்னு ஓடனிய, வெள்ளைப்பட வேற கட்டிக்கிட்டிய, காதில் கழுத்தில் மூக்கில் இதெல்லாம் வேற அவுத்து போட்டிய, பத்தியா நீங்கள் நினைக்கிங்க கர்த்தர் மகிமைப்பட போகிறாரு. ஒரு நாள் கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த விரோதி உனக்கு விரோதமாக பேசுகிறானோ கர்த்தர் உங்களை ஒரு நாள் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாளும் சிறுமைப்படுத்தப்படுவதில்லை, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்பாக இருந்தும் நான் பார்க்குறேன், யாரெல்லாம் இந்த சென்னையில் என்னென்னலாம் பேசினானோ ஒருத்தம் விடாமல் அத்தனை பேருக்கும் கர்த்தர் மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருப்பார். உங்கள் மூலியமா தேவன் மகிமைப்படுவார். இந்த வார்த்தையை வச்சுங்க, என் மூலியமா தேவன் மகிமைப்பட போகிறார். அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். உனக்கு விரோதமாக எதிர்த்து பேசுறவங்க முன்னாடி கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரையே பிடிச்சிக்கிட்ட, அவன் தான் பொருளை பிடிச்சிக்கிட்டான், தன்னுடைய பொசிஷனை பிடிச்சிக்கிட்டான், தன்னுடைய அந்தஸ்தை பிடிச்சிக்கிட்டான். ஆனால் நீங்கள் யாரை பிடிச்சிக்கிட்டீங்க? ஆண்டவரை பிடித்து கொண்டீர்கள். ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் உங்கள் கரத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை மகிமைப்படுத்துவார்.
உங்களை ஒரு நாளும் சிறுமைப்படுத்தவே மாட்டார். நீங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பீர். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 7:5 பாருங்க, டக்கு டக்குன்னு போலாம். நான் எகிப்தின் மேலின் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரை அவர்கள் நடுவில் புறப்பட பண்ணும்பொழுது நானே கர்த்தர் என்று எகிப்தியர்கள் அறிவார்கள். ஹல்லேலூயா. மகிமைப்படுகிறார். சொல்லுங்க, என் தேவன் மகிமைப்படுகிறார். இப்போ எகிப்தியர் மத்தியில் மகிமைப்படுறது போல உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலம், வியாபாரங்களில் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. எக்ஸோடஸ் 7:17 பாருங்க. அங்கே வந்து அந்த கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அது ரத்தமாய் மாறிவிடும். நடுவில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறி போய் அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா அற்புதத்திலும் கர்த்தர் தன்னை தனிமைப்படுத்தி இந்த தேசத்திற்கு தான் யார் என்பதை காண்பிக்கிறார். அதுபோல நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்கள் மூலமா இந்த தேசத்துக்கு யார் என்பதை காண்பிப்பார். எல்லா அற்புதங்களையும் இந்த மோசையை கொண்டு சேரார். பார்த்திக்கலாம். ஹல்லேலூயா. நதி நிலை அடுக்கிறான். நதி நிலைக்கிற தண்ணீர் வந்து மதியில் மீன்கள் செத்து போகிறது எல்லாமே. அதுக்கப்புறம் பாருங்க 8:10 அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகள் உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும். இப்போ தவளை அந்த என்ன ஆயிடுது, அந்த தவளை வந்து நதி முழுவதும் இருக்குது. அந்த தவளைகள் என்ன பண்ணுச்சு, இப்போ அந்த தவளைகள்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த பார்வோனுடைய வீட்டிலேருந்தும் அங்கே இருக்கிற அத்தனை பேர் வீட்டிலேருந்தும் இருக்குது. ஏன்னா இவங்க இஸ்ரவேல் புத்திரன் தானே அடித்தானுங்க. அடித்து பயங்கரமாக பார்ப்பேன். அந்த தவளை வந்து எங்கே இருந்துச்சு, சேத்துல இருக்க தவளையை. அதுபோல் இவங்க சேத்துல இருந்தாங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் அவங்க வழிபடுகிற தெய்வங்கள். உடனே அந்த தெய்வம் என்ன பண்ணுற, தவளை, பூனை, இதெல்லாம் அவங்க இதெல்லாம் அவன் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டானோ அந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அடிக்கிறார். ஹல்லேலூயா. அது பயங்கரமான காரியம். அந்த எகிப்தில் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ அந்த காரியத்தில் அவர்கள் இப்போ ஒழிந்து போகும்படி என்ன பண்ணுறாரு, அவன் உடனே சொல்கிறான். அப்போ வந்து சொல்கிறான், இதெல்லாம் ஒழிந்து போகும்படி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீ கவலைப்படாத, உன் குடும்பம் உன்னுடைய வீட்டில் பேலஸில் இருக்கிற இடத்துலாவது ஒழிந்து போட்டோம், தண்ணீரில் இருக்கும்படி நான் வேண்டிக்கிறேன். அப்படி அதே போல நடக்குது பாருங்க. என்னைக்குன்னு கேட்குறான். அப்பொழுது இவன், தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பான தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படி உம்முடைய வார்த்தையின்படி நாளைக்கு நடக்கணும், இல்லை நாளைக்கு நடக்கும். அப்ப நீ புரிஞ்சுப்ப, நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸா ஒரு பதில சொல்றான். தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம். இவ்வளவு பெரிய அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கல் பாருங்க. எங்க பார்த்தாலும் தவளைங்க இருக்குது. இப்போ தவளைங்களை பிரிக்கிறார் இவரு. தவளைங்களை பிரிக்கிறார். மீனை பிரிப்பானுங்க பாருங்க, இந்த மீன் இது, இந்த மீன் இது, இப்படி திருப்பி. அப்போ எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. அது ஒரு இது இல்லை, ஒரு 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 ஜந்து ஒரு சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான். பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வர பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயலிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. ஒரு எலி அடிக்கிறது நம்ம படுற பாடு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆமா, எலி வீட்டுக்குள்ள பூந்துச்சுன்னா அந்த எலி அடிக்கிறதுக்கு படுற பாடு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் என்ன ஆகிடுது, எல்லாம் செத்து போகுது. இன்றைக்கி ராத்திரி போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அங்கே தவளை இருந்துச்சு, என் வீட்டில் எலி இருக்குது ஆண்டவரே, கரப்பாம்பூச்சி இருக்குது ஆண்டவரே, ஒரு ராத்திரியில் எல்லாம் செத்து போய். கட்டாயம் ஆண்டவர் வராமல் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் தண்ணி வீட்டில் வந்து அப்படியே என்ன பண்ணோம், பயங்கரமாக மழை பெஞ்சு தண்ணி வரும். ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பயங்கரமான மழை. நானும் அம்மாவும் ஜெபிச்சேன். அந்த வருஷம் தண்ணி வீட்டுக்குள்ளே வர்றதில்ல. சோஃபா வந்து புதுசாக போட்டிருக்குது. புதுசானா அதெல்லாம் மாற்றி எல்லாம் போட்டிருக்குது. எல்லாம் நனைஞ்சு வீணாக போயிடும். பாருங்கள், அவ்வளோ பெரிய அற்புதம். என்றும் இல்லாத அளவுக்கு மழை வந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரவே இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல் நீங்கள் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தா சொல், இயேசுவின் நாமத்தில் அவன் என் வீட்டுக்கு வர்றதில்லை ஆண்டவரே, என்னை கூப்பிட்றது.
தவளை எப்படி செத்து போச்சோ அது போல என் கடன் செத்து போட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயிர் இல்லாமல் போட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புற எல்லா சக்தியும் கர்த்தர் மாற்றி போடுங்க. இதான விசுவாசம், அதான வசனம் இல்லையா? அது அற்புதம் நடக்குது இல்லை? நாளைக்குன்னு சொல்கிறேன், நாளைக்கு நடக்குமான்னு கேட்குறான். பார்வோன் நடக்கட்டா நாளைக்குன்றான். நடக்குது நாளைக்கு. அதே போல் ஆண்டவர் சொல்லுங்க, நாளைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அதை அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு பாருங்க, இன்னொரு 8:22 பாருங்க. பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் அறியும்படி என் ஜனங்களுக்கு கோச நாட்டு நல்ல வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷ, எல்லா இடத்துலையும் வண்டுகள் இருக்கு. ஆனால் அந்த அவருடைய வசிக்கிற அந்த இஸ்ரவேல் புத்திரர் வசிக்கிற அந்த இடத்துல மட்டும் வண்டுகள் வராதபடிக்கு விசேஷத்தைப்படுத்துவாராம். நாட்டை விசேஷத்தைப்படுத்தும். ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா இடத்துலையும் கர்த்தாவே வறுமை இருந்தாலும் என் குடும்பத்திற்கு வறுமை வராதபடி என்னை விசேஷத்தைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லார் இடத்துலையும் அந்த வியாதிகள் வந்தாலும் என் குடும்பத்துக்கு வியாதிகள் வராதபடி என்னை விசேஷத்தைப்படுத்தும் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட? அந்த வசனத்தை அப்படியே எடுத்து அவரோடு கூட இணைஞ்சு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனதை அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த செய்தி இந்த ஒன்றுமே செய்தி எனக்கு ஆண்டவோட ஒரு வார்த்தை போதும் உங்களை உருவாக்குது. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் தேவனை அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டது போல, யார் என்னை தொட்டதுன்றா இருப்பார், ஒரு ஃப்ராக்ஷனில் அவருடைய ஓட்டத்தை நிறுத்திடுறா பார். அவருடைய ஜபம் அப்படி கேட்கப்படுது பாருங்க. அதுபோல நம்முடைய ஜபம் தேவன் கட்டாயமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் ப்ரமோஷன் பாருங்க. ப்ரமோஷன் எக்ஸோடஸ் பாருங்க. இஸ்ரவேல் நாளைக்கு முன்பாக நடந்து தேவதூதன் அவருக்கு இப்போதான் அப்போ 2 காரியம் ரெசல்யூஷனை செஞ்சிடறான். அவன் சொன்னதெல்லாம் செஞ்சிடறான். அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்போ பார்வோன் சேனை நெருங்கிட்டு இருக்கு. சாமோன் சேனை நடந்து ஒன்று சொன்னான். அவன் செய்ய ஆரம்பித்த கையை நீட்டி எல்லாம் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உடனே அவர்களை இப்போ அவருக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த பார்வோன் சேனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொல்லார்? இவன் கீழ்ப்படிஞ்சு காரியங்களை செய்ய ஆரம்பித்த உடனே கர்த்தர் 3வது காரியம் அவர்களை ஊக்குவிக்கின்றார். முன்னாடி நடந்து போன அந்த தேவதூதன் டக்குன்னு விலகி அவன் மோசையும் ஆரோனை முன்னாடி நடக்க வச்சுட்டு விலகி அந்த க்ரௌடுக்கு பின்னாடி வந்து இப்போ 21 லட்சம் பேர் போகணும். அப்படியே 2 கைகளும் அப்படி அடைச்சிடறான். பயந்து பின்னாடி வந்தவனுக்கு பயமாக இருக்கும்ல. முன்னாடி போகிறவங்க ஜாலியாக போயிடுவான். பின்னாடி வந்தவன் என்ன பண்ணுவான்? ஐயோ அதை பார்வன் எடுத்தவனை இவனை தானே வெட்டுவான். உடனே என்ன பண்ண, ஒரு ஃப்ராக்ஷனில் அந்த சினாரியோ அந்த காட்சியை தேவன் மாற்றி விடுகின்றார். ஹல்லேலூயா. அப்படியே பின்னாடி வந்து அந்த க்ரௌடை அவன் கம்ப்ளீட்டாக தன்னுடைய கரங்களில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த தேவதூதன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பின்னாடி மேகஸ்தம்பம் இறங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. அந்த மேகஸ்தம்பம் ஆண்டவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அக்னிஸ்தம்பம் பரிசுத்த ஆவியானவர். மேகஸ்தம்பம் அப்படியே இறங்கி அந்த தேவதூதனை காட் பண்ணுது. எப்படி ஒரு லைன் பாருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற மக்களை வந்து ஆரோனும் மோசேவும் நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு தேவதூதன் வந்து பாதுகாக்கிறான். 3வது காரியம் என்ன பண்ணுறாரு? தேவனே இறங்கி வந்து அந்த இடத்துல கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த அந்த அநீதிக்கும் நீதிக்கும் ஒரு பிளவை உண்டு பண்ண விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் அந்த எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். என் பிள்ளை அப்படின்னு சொல்லி காமிச்சார். இதாண்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி காமிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வழி நடத்துகிற ஒரு அருமையான காட்சியை அங்கே பார்க்கின்றோம். பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவருக்கு பின்பாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம் விலகி அவருக்கு பின்னாலே நின்றது. எகிப்தியின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் இரா முழுதும் ஒன்றோடு சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்திற்கு மேகமும் அந்தகாரமும் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கியது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு தரப்புற சொல்லுங்க. ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பை போகிற ஆண்டவரே, ஆவியான புறஜாதிகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஆண்டவரே. தேவன் அதை நீங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இத்தனை நாள் என் வாழ்க்கையில தோல்வியெல்லாம் கர்த்தர் வெற்றியாய் மாற்ற போகிற கர்த்தாவே, என் குடும்பத்தை கர்த்தர் நீர் உயர்த்த போகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளின் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது கர்த்தாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. 4வது காரியம் அக்ரெஷன். அப்போ எல்லாம் நடக்குது. அவர்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இத்தனை நாள் 430 வருஷங்கள் அடிமையாக இருந்தவர்கள், சேற்றை மிதித்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், அதில் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வாழ்ந்தவர்கள், அடிமையாய் வாழ்ந்தவர்களை
கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் உயர்த்தி விடுகிறார். சொல்லுங்கள், என் பாடுகள் தான் எனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அக்ரஷனா ஆக்கிரமித்தல். எக்ஸோடஸ் யாத்திரைகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகால சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். சார் 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து அப்போ நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சி இருக்குன்னா, ரெட் சி வந்து இன்னொரு இடத்துல டெட் சீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சலனிட்டி, அதாவது சால்ட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எப்படி டெட் சீயில் மிதக்கிறாங்களோ அதே போல் ஒரு சில ஏரியாவில் இந்த ரெட் சீயில் மிதக்க முடியும். அப்போ இந்த சால்ட்டுக்கு அந்த சால்ட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் நான் ரொம்ப நேரம் உப்பு வச்சு தான் அப்படியே இரும்பு மாதிரி அப்படியே கட்டி போயிடும் பாருங்கள். அதுபோல் இந்த 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 சால்ட் அப்படியே நேராக வந்து ஒரு இடத்துல சேர்ந்து அது பாறையாய் நின்று விடுகிறது. அல்லேலூயா. பாறை நின்று. ரெண்டாவது, அவங்க நடக்கிற இடம்னா கோரல்னு சொல்லுவாங்க. கோரல்னால் பவளப்பாறைகள். அது சேருகிறதுல அது பவளப்பாறைகள். ஒரு இப்போ நீங்கள் மெரினா பீச் போனால் அங்கே தண்ணி நிற்குதுன்னு வச்சுங்களேன். அந்த தண்ணி நின்றுன்னா திடீர்னு தண்ணி வற்றி போச்சுன்னா அங்கே சேர் இருக்குமா இருக்காது. ஒரு நிமிஷம் அந்த சாண்டு வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கும். அதுபோல் இந்த பவளப்பாறைகள் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் இழுத்து கொள்ளுது அந்த இடத்துல. அப்போது இவர்கள் நடந்து போகும்பொழுது ஒரு நிமிஷம் இந்த கீழ்காற்றை அனுப்புகிறார். அது கீழ்காற்று என்ன பண்ணுது, அது பிரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த இடத்த என்ன பண்ணுது, ட்ரையாக மாற்றிடுது. ஒரு ஃப்ராக்ஷனில் தண்ணி இல்லாமல் மாற்றிடுது. காற்று அடிக்கும்பொழுது நம்ம ட்ரையர் வச்சு உங்களுக்கு முடியாது ஒரு நிமிஷத்தில் வந்து ஈரத்தெல்லாம் எடுத்துடுது. ஒரு ஃப்ராக்ஷன் அவ்வளோ பெரிய காற்று, இந்த வெப்ப காற்று அடித்த உடனே அது ரெண்டுத்தையும் அது நிறுத்து மாத்திரம். இந்த பக்கம் குளிர் காற்று அடிக்கணும், இந்த பக்கம் வெப்ப காற்று அடிக்கணும். ஏன்னா இது ட்ரை ஆகணும், இது கூலாக இருக்கணும். ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை ஆண்டவர் அழகாய் வழி நடத்துகிறார். இவர்களுக்கு வெளிச்சம், அவர்களுக்கு அந்தகாரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றாரு பாருங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். இத்தனை நாள் 430 வருஷம் இஸ்ரவேலர்களை வருத்தத்தோடு நடத்தினார்கள். இன்றைக்கு அதே நிலைமையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுங்க. பண்ணினார். எகிப்தியர்கள் விட்டு ஓடி போவோம். இப்போதான் நாள் அவன சொல்லலாம், இவங்களை விட்டுறாத இவன் ஏன் விட்டன்னு பார்வனை பிடிச்சி திட்டிட்டு இருந்தான். இப்போ பாட்டா அவனே விட்டுட்டு ஓடும் அளவுக்கு கர்த்தர் நிலைமையை தலைகீழாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். நாம வாயால சொல்ல வேண்டும், ஓ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். 28ஆம் வசனம் பாருங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூழ்கிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்கள் ஒருவனாயிலும் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் உன் கைகளை உயர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஜூன் மாதத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் 4 காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சால்வேஷன், உங்களை ரட்சிக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரெசல்யூஷன், உங்கள் தீர்மானங்களை அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். உங்களை ஊக்குவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மோட்டிவேஷன், ஹல்லேலூயா. ப்ரமோஷன் ஆர் மோட்டிவேஷன். 4வது அக்ரெஷன், ஆண்டவர் தேவன் உங்களுக்காக எல்லாம் செய்வது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் அவங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஆக்கிரமிப்பு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்தியின் தாய்ப்பு, நீங்கள் உங்களை ஒரு நம்பிக்கை உள்ள தலைவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.